பழைய ஏற்பாட்டுக்குள் புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன், பழைய ஏற்பாட்டுக்குள் புதிய ஏற்பாடு மறைந்திருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்குள் பழைய ஏற்பாடு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு நிழல் என்பதையும் புதிய ஏற்பாடு நிஜம் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் மாதிரிகளையும் அடையாளங்களையும் ஒப்புவமைகளையும் காணலாம். அவைகள் பிரதிபலிக்கிற உண்மைகளை நாம் தெளிவாக அறியாவிட்டால் அந்த வேத வாக்கியங்களின் ஆவிக்குரிய பொருளை அறிய முடியாமல் போய்விடும். ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் முழுதுமாக மாதிரிகளை காணக்கூடியதாக இருக்கிறது, அடையாளங்களை காணக்கூடியதாக இருக்கிறது, ஒப்புவமைகளை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்றும் வெளிப்படையாக இல்லை, எல்லாம் அடையாளங்களாகவும் மாதிரியாகவும் இருக்கிறது. ஆனபடியால் அதன் ஆவிக்குரிய பொருளை சரியான முறையில் நாம் அறிந்து கொள்வதற்கு அதற்குள் புதைந்திருக்கும் உண்மைகளை நாங்கள் அது வெளிப்படுத்தப்பட வேணும். வெளிப்படுத்தப்பட்டால் இல்லாமல் அதற்குள் புதைந்திருக்கும் ஆவிக்குரிய உண்மைகளை அவ்வளவு இலகுவாக அறிந்து கொள்ள முடியாது. இதுவே இன்றைய சபைகளின் பிரச்சனை.